ஊர்ல எல்லாருமே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இப்ப போய் கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கல்யாணமே என் அப்பா அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணதான். அதனால பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கோயில்ல சிம்பிளா பண்ணிக்கலாம். என்னென்ன சொல்றீங்க? அப்படியே பண்ணிக்கலாம். என்ன சொல்றேன்? ஐயோ நிலா, நீ எது சொன்னாலும் எனக்கு ஓகே. நீ ஹாப்பினா அந்த சோழன் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ரா. ஏய் ரொம்ப சந்தோஷம்டா. சொல்றேன் அண்ணே. என்ன ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். அண்ணே நிலா எப்படி சொன்னா பாத்தியா அண்ணே? சோழன் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டானே. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இனிமே நானும் நிலாவும் பிரியவே மாட்டோம். நீங்க பிரிய மாட்டீங்கடா சோழா, எனக்கு தெரியும். அழகடா. நிலா, நீ அப்படி சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை. இங்க பாரு, கண்ணுல இருந்து கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வருது. இந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில வந்துடாதான்னு நான் எவ்வளவு ஏங்கிருக்கு தெரியுமா? ஏங்க, அவதான் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கானா? நீங்க எதுக்குங்க அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வந்தீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? அவளை பலார்னு 4 அரை அரைஞ்சு கைய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? அப்படிதானே நாம யோசிச்சோம். அவ ஊருக்கு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் அவ கைய பிடிச்சாவது இழுத்துட்டு போனோம்னு நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க. அப்புறம் எதுக்குங்க அவ பேச்ச கேட்டுட்டு வந்தீங்க? நீயும் தானே தேன அங்க இருந்த. நீ அவளை தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியது தானே? அப்படி மட்டும் நீ பண்ணிருந்தன்னு வை, அம்மானு கூட பார்க்காம உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருப்பா. அவளால நம்ம பட்ட அவமானம் எல்லாம் போதாதா? அதுக்காக தெரிஞ்சே எப்படிங்க அந்த பொறுக்கிக்கு நாம இவள கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அவன் பொறுக்கின்னு உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். உன் பொண்ணுக்கு தெரியல. அவ அப்படியா யோசிக்கிறா? ராத்திரி யாருக்கும் தெரியாம பின்வாசல் வழியா தப்பிச்சு போய் அந்த வீட்டுல உட்கார்ந்திருக்கா. இந்த பார், பிடிக்குதோ பிடிக்கலையோ, முன்னாடியாவது கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுல இருந்தா. இப்ப அவனை டிவோர்ஸும் பண்ணிட்டா. 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுல போய் உட்கார்றேன்னு சொல்றா. எப்படி இதெல்லாம் சரியா வரும்?